ஒரு நாளைக்கு 100 முடி கொட்டுறது சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சில இடங்கள்ல படிச்சிருக்கலாம், இல்லைன்னா கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா 100 முடி டெய்லியுமே கொட்டும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்கு கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுக்கும், மன அழுத்தமும் உருவாக ஆரம்பிக்கும். நாளடைவில் இதுவே தொடர்ந்துச்சு அப்படின்னா தலையில வழுக்கை கூட விட ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு திட்டு திட்டா கூட முடி கொட்டும். இன்னைக்கு நம்ம அந்த திட்டு திட்டாக கொட்டிய இடத்துல கூட புது முடியை வளர செய்யக்கூடியதும், அது மட்டும் இல்லாம முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லக்கூடியதுமான ஒரு அருமையான இயற்கையான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த டிப்ஸை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்களுடைய முடி நல்ல நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நம்ம முதல்ல எடுத்திருக்க பொருள் கிராம்பு. மசாலா பொருட்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்த கிராம்பு தான் எடுத்திருக்கோம். இதுல அதிகப்படியான இரும்பு, சோடியம், கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் ஏ சத்துக்கள் இருக்கு. கிராம்பை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது முடியோட வேர் கால்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்து முடி உதிர்தலை உடனே நிறுத்தும். முடியும் நல்ல அடர்த்தியா ஆரோக்கியமாக வளர செய்யும். அந்த வழுக்கை விழுந்த இடத்துல கூட புது முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய தன்மை கிராம்புல இருக்கு. அடுத்ததா நம்ம எடுத்திருக்க பொருள் கருஞ்சீரகம். இதுல எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அதுவும் குறிப்பாக முடியோட வேர் கால்கள்ல தங்கி இருக்கக்கூடிய அந்த பொடுகுகளை நீக்கக்கூடிய தன்மை இருக்கு. அரிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சரி செய்யும். முடியோட வேர் கால்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்து முடி வளர்ச்சியையும் தூண்டும். முக்கியமாக அந்த முடி உதிர்தலை உடனே நிறுத்தக்கூடிய தன்மை எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகத்துல இருக்கு. இப்ப இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துங்க. இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அடுத்ததா அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு சேர்த்துங்க. இது உங்களுக்கு மளிகை கடையில் கிடைக்கும். அடுத்ததா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கணும். அதாவது அந்த 1 கிளாஸ் தண்ணி பாதி கிளாஸ் தண்ணி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே இந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸை ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த டிப்ஸை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய முடி உதிர்தல் ஃபஸ்ட்டு நின்றுடும். அதுக்கப்புறமா தொடர்ந்து பயன்படுத்தும் போது முடியோட வேர் கால்களில் புது முடி வளர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நல்ல தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸில் இந்த மாதிரி வடிகட்டிங்க. இப்போ இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிக்கங்க. உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் பாலை பயன்படுத்தி உங்களுடைய முடியோட வேர் கால்களில் படுற மாதிரி தடவி விட்டுக்கலாம். இது நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி முடியோட வேர் கால்களில் நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இரவு முழுவதுமே அப்படியே விட்டுட்டு மறுநாள் காலையில் தலைக்கு குளிச்சிடலாம். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு நீங்கள் பண்ணும்போது அந்த முடி உதிர்வு பிரச்சனை கம்ப்ளீட்டாக நின்றுடும். முடியும் நல்லா அடர்த்தியாக ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஈரத்தோடு போய் படுத்துறாதீங்க. ஜஸ்ட் முடியோட வேர் கால்களை நல்லா படுற மாதிரி விட்டுட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா போய் படுக்க போங்க. ட்ரை ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு நைட்டில் அந்த மாதிரி தலையில் ஸ்ப்ரே பண்ணிட்டு படுக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு பகல் நேரங்களில் ஒரு மணி நேரத்துக்கு தலையில் இது இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு குளிச்சிடலாம். இதனால் உங்களுக்கு சளி தொந்தரவு அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளுமே இருக்காது. இது நல்ல புது முடிய வளர்ச்சியை தூண்டும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ் மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.